உறவுகளே, இந்த காலை குரல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கு முன்னாடி செம்ம மேட்டராக ஒன்று சொல்கிறேன். வேறு லெவல் எக்ஸ்க்ளூசிவான ஒரு சப்ஜெக்ட் 3 மணிக்கு அரசியல் மேடை நிகழ்ச்சி, மறந்துடாதீங்க. வேறு லெவல். நம்ம தான் பிரேக் பண்ண போகிறோம் இந்த விஷயத்தை. உண்மையாக சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளே. ஜஸ்ட் கம் அண்ட் வாட்ச் இட் 3 PM நம்ம சேனலில். இன்றைக்கி 5 விஷயம் நேராக விஷயத்துக்கு வரேன். 1, உங்கள் வீட்டு மருத்துவ செலவை மொத்தமாக மாற்ற போகிற ஒரு பெரிய அறிவிப்பு நேற்று வந்திருக்க உறவுகளே. எவ்வளோ பெருசுன்னு உள்ள சொல்கிறேன். 2, கடல் தாண்டி நடந்த ஒரு சோகம், தமிழ்நாடே பேசுதுங்க. அதில் ஒரு கேள்வியும் இருக்குது. 3வதாக பால் விற்கிற உங்கள் ஊர் உறவுகளுக்கு ஒரு நல்ல செய்தி. 4, ஒரு பள்ளியில் நடந்த சம்பவம், நேர்மையான ஒரு பேச்சு பேசணுங்க அதை பற்றி. 5வதாக 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நாளில் நடந்த அந்த அதிரடி என்னான்னு சொல்கிறேன். 5ம் இன்னைக்கு இங்கே ஃபுல்லாக பாருங்கள். நேற்று ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோவில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் உறவுகளே. முழுசாக பாருங்கள். நாள் முழுக்க வேறு எங்கேயும் தெரிய வேண்டியதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ தவறாமல் உங்களை சேரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி இதை இன்னும் பல உறவுகளை போய் சேரணும்னா அதுக்கு உங்கள் உதவி எனக்கு தேவை. உங்கள் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், இந்த 3 தான் அதை சாத்தியமாக்கும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பமும் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இந்த டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் என் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேரடியாக முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். மழை வரும்போது சின்ன குடை வச்சுருந்தா நம்ம தலை மட்டும்தான் நனையாமல் இருக்கும், கரெக்ட். ஆனால் ஒரு பெரிய குடைனா குடும்பம் முழுக்க அதுக்குள்ளே நிற்கலாம் இல்லையா? நேற்று சட்டப்பேரவையில் வந்த அறிவிப்பு அப்படி ஒரு பெரிய குடை மாதிரி. கேளுங்க. முதல் விஷயம், உங்கள் எல்லார் வீட்லேயும் நேரடியாக தொடர விஷயம். அது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு. இதுவரைக்கும் வருஷத்துக்கு 5 லட்சம் வரை தான் கவர் இல்லையா? இனிமே அது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். 25 லட்சம் எவ்வளோ? 25 lakhs. எஸ். ஒரு பெரிய அறுவை சிகிச்சை, ஒரு நீண்ட கால சிகிச்சைனா 5 லட்சம் பத்தாதுங்க. எப்படி பத்தும்? எத்தனையோ குடும்பங்களுடைய அனுபவம் அது. உங்கள் வீட்டிலேயே இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கா? அந்த கவலைக்கு இது நேரடி பதில். அடுத்ததாக, வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். பெரம்பூரில் 300 கோடி செலவில் 400 படுக்கை வசதியோட ஒரு புது அரசு பன்னோக்கு உயிர் சிறப்பு மருத்துவமனை வருது. வடசென்னை உறவுகளே, நானும் வடசென்னை வாசி தான். ஸோ இங்கே பக்கத்துக்கு தான் இது. மிக 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரு வடசென்னை வாசியாக என்னுடைய முதல்வருக்கு மனமார்ந்த நன்றிகள். ஸோ 3வதாக, தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் புற்றுநோய்களை தடுக்கவும் தரமான சிகிச்சை வழங்கவும் முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம், சீஃப் மினிஸ்டர்ஸ் கேன்சர் கேர் மிஷன் 677 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். மேலும் 5 மண்டல புற்றுநோய் மையங்கள், ரீஜனல் கேன்சர் கேர் சென்டர்ஸ், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். புற்றுநோய் சிகிச்சைக்கு தனியாக ஒரு பெரிய இயக்கம், முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம். மொத்த மதிப்பீடு 673.44 கோடி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 471.8 கோடியில் G+14 மாடி ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு. அதோட தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் இந்த 5 மருத்துவக் கல்லூரிகளில் மண்டல புற்றுநோய் மையங்கள்ங்க. முதல் கட்டமாக மதுரை ராஜாஜியில்
84 கோடியில் G+8, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் 8, ஓகேங்களா. ஸோ 8 மையம், ரோபோட்டிக் சர்ஜரி, LINAC லினாக் கதிர்வீச்சு கருவிகளுக்கு 106.17 கோடி செலவு பண்ணுறாங்க. அதாவது நான் சொன்ன அந்த கதிர்வீச்சு கருவிலாம் வந்து ஒரு ஹைடெக் மிஷின்ஸ். ஸோ புற்றுநோய் சிகிச்சைக்காக சென்னைக்கு ஊர் விட்டு ஊர் வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பார்த்துருக்கேன். பர்சனலாகவே நிறைய அனுபவங்கள் இருக்குது. அந்த பயணத்தை குறைக்கிற முயற்சி இது. முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 4வது, தமிழ்நாட்டில் 2014 ஆண்டிற்கு பிறகு புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படாத நிலையில் தரமான மருத்துவ சேவைக்கு தேவையான செவிலியர், மருந்தியல் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும். 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்பட்டு ஏற்கனவே உள்ள செவிலியர் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் பள்ளிகளில் கூடுதலாக 1925 கூடுதல் மாணாக்கர் இடங்கள், எண்முறை மருத்துவம் உள்ளிட்ட 12 துணை மருத்துவ படிப்புகளில் 2778 மாணாக்கர் இடங்கள், மருந்தியல் படிப்புகளில் 735 கூடுதல் இடங்கள் என மொத்தம் சுமார் 6998 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும். 2014க்கு அப்புறம் முதல் தடவையாக 7 புது அரசு செவிலியர் கல்லூரிகள், 660 BSc செவிலியர் இடங்கள் புதுசாக, ஏற்கனவே இருக்கிற கல்லூரிகளில் 1925 1925 கூடுதல் இடங்கள், 12 துணை மருத்துவ படிப்புகளில் 2778 2778 இடங்கள், மருந்தியலில் 735 இடங்கள், மொத்தம் ஏறக்குறைய 6908 இடங்கள், மொத்தம் 6908 இடங்கள், 351 கோடி மதிப்பீட்டில். ஸோ வீட்டில் நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணுங்க இருந்தால் இது அவங்களுக்கான ஒரு வாசலுங்க. ப்ளீஸ் ஷேர் இட். ஸோ இதோட திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். திருநங்கை உறவுகளுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் சென்னை ஸ்டான்லி உட்பட 7 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக வருது உறவுகளே. இதுவே அதே அறிவிப்பு தொகுப்பில் தான், அதாவது இப்போ இது மாதிரி அறிவிச்சாங்க இல்லையே, அதே அறிவிப்பு தொகுப்பில் இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக அறிவிச்சிருக்காங்க. சரி உறவுகளே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. காப்பீட்டில் வந்து 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக மாற்றிருக்கு தமிழக அரசு இல்லையா? உங்கள் குடும்பத்துக்கு இது எவ்வளோ பெரிய மாற்றம்? நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்களா? இதில் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உங்களோட கமெண்ட்டை பார்க்குறதுக்கு. அடுத்ததாக இப்போ ஒரு கனமான விஷயம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கம் தொழுவாய் ஊரை சேர்ந்த மீனவர் மாவீரன், வயசு 38ங்க, சவுதி கடல் பகுதியில் மீன்பிடி வேலையில் இருந்தப்போ ஆகஸ்ட் 10 அன்னைக்கு ஈரான் கடற்கொள்ளையர்களால் வந்து நடத்தின தாக்குதலில் நெற்றியில் சுடப்பட்டு உயிரிழந்திருக்காரு. ஸோ கூட வேலை பார்த்த பால்ராஜ், சங்கர், மணிகண்டன் 3 பேர் வந்து காயத்தோட சவுதி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க. ஸோ இங்கே வலிக்கிற விஷயம் என்னென்னா, சம்பவம் நடந்த 9 நாள் ஆகியும் மாவீரனோட உடல் இன்னும் தாயகம் திரும்பலை. அந்த குடும்பம் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபெல்லிங்கான ஒரு விஷயம் இல்லையா? கஷ்டம். ஸோ இந்த விவகாரம் நேற்று சட்டப்பேரவையிலையும் எட்டியிருக்குங்க. உடல் மீட்பு, குடும்ப நிவாரணம் விஷயத்தில் நடவடிக்கை கோரி அதிமுக உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளிநடப்பு பண்ணாங்க. வெளிநாட்டு விவகாரம் அப்படின்றதால மத்திய அரசோட ஒத்துழைப்பும் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடல் எப்போ வரும், குடும்பத்துக்கு என்ன உதவி, இந்த 2 கேள்விக்கும் பதில் வர வரைக்கும் நம்ம இதை கண்டிப்பாக நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவோம். அடுத்ததாக முதல்வர் நேற்று பண்ணதில் 3 விஷயம் பாருங்கள். 1, தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000த்திற்கு மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1க்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக ₹1 உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை ₹3 ₹5 உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை ₹38 ₹41 உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. வேற லெவல் சம்பவங்க. பசும்பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 41 உயர்த்தினாரு நம்மளுடைய முதல்வர் விஜய். சட்டப்பேரவையில் விதி 110க்கு கீழே அறிவிச்சிருக்காப்ல.
இந்த 3 ரூபாய் உயர்வு எப்படின்னா, இந்த கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபா சரி, அதே மாதிரி அரசு ஊக்கத்தொகை 3லேருந்து 5 ரூபாய் ஏறதுனால இந்த 2 ரூபா உங்களுக்கு உள்ளே வருது. ஸோ இதனால் 8800 பால் கூட்டுறவு சங்கங்களில் இருக்கிற 3.16 லட்சம் பால் உற்பத்தியாளர்களுக்கு நேரடியாக பயன். எவ்வளோ? 3.16 லட்சம், 16 லட்சம், புரியுதுங்களா? அரசுக்கு மாதம் 30 கோடி, வருஷம் 360 கோடி கூடுதல் செலவு. பரவாயில்ல, மக்களுக்கு நல்லது, சாப்பிடு. ஓகே, இதோட வருஷம் 10,000 பெண்களுக்கு கறவை மாடு வழங்குகிற விலங்கு கறவை மாடு திட்டம்னு மறு அறிமுகம் ஆகுது. உங்கள் ஊரில் பால் ஊற்றுற உறவுகள் இருந்தால் இந்த தகவலை அவங்ககிட்ட சொல்லுங்கள். லிட்டருக்கு 3னா மாத கணக்கில் அது சின்ன தொகை இல்லைங்க. ஸோ அதாவது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. அடுத்ததாக ஞாபகம் இருக்கா, கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலேருந்து 1957 67 காலகட்டத்தில் திருடு போன திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலை லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தோட ஆஷ்மோலின் அருங்காட்சியகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்தியா திரும்புச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம பேசியிருந்தோம் அந்த சப்ஜெக்டை. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நேற்று முதல்வர் அந்த சிலையை நேரில் பார்வையிட்டு மீட்டு வந்து குழுவுக்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால், சிலை திருட்டு தடுப்பு பிரிவு கூடுதல் காவல்துறை இயக்குனர் கல்பனா நாயக் நேரடியாக பாட்டு தெரிவிச்சிருந்தார். சரிங்களா? இந்த விஷயத்துக்காக ஏறக்குறைய 60 வருஷம் கழித்து ஒரு சிலை ஊர் திரும்பியிருக்குங்க. இது சாதாரண விஷயமே இல்லை. அடுத்ததாக இன்னைக்கு கோவளத்தில் நடக்கிற தென்மண்டல முதல்வர் மாநாட்டில் முதல்வர் விஜய் மண்டலத்தோட துணைத் தலைவராக செயல்படுவார்னு அறிவிப்பு வந்திருக்கு. மாநாட்டு விவரம் நிகழ்ச்சி கடைசியில் தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து தாவேகா அரசின் நகர்வுகள். ரைட், அரசு தரப்புலேருந்து வந்த இன்னும் 3 நகர்வுகள் இருக்குது, சொல்கிறேன். எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு பேச்சு சுற்றிட்டு இருந்துச்சு. கரெக்டாக? அது தவறான தகவல் அப்படின்னு பார்த்தோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்படி உண்மை இதுதான். பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்வது அவசியம் என கருதப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்து கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். ஒவ்வொரு எம்எல்ஏவும் தன்னோட சொந்த வாகனத்தை பராமரிக்க ஓட்டுநர், எரிபொருள் பராமரிப்பு எல்லாம் சேர்த்து மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படி, அதோட ஒரு உதவியாளர் நியமிக்க மாதம் 25,000 உதவியாளர், அதாவது மொத்தம் மாதம் 1 லட்சம். அதுபோக கார், அதாவது முதல் தடவையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாதார வலு இல்லாத எம்எல்ஏகளுக்கு நிறைய பேர் இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு முடிவு சட்டசபையோடு நம்ம பார்த்தோம். கொடுக்கறது ஒரு இனோவா காராக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு பின்னாடி கேட்குறான். காரும் கொடுத்து, டிரைவருக்கு சம்பளமும் கொடுத்து, பெட்ரோலுக்கு காசும் கொடுத்து, சூப்பர். இந்த அரசுக்கு கொடுக்கலாங்க, இந்த எம்எல்ஏஸ்லாம் கொடுக்கலாம். ஏன்னா ஊழல் பண்ண மாட்டாங்க, காசு வாங்க மாட்டாங்க, ஒன்றும் தெரியல, எதுவும் பண்ணவும் மாட்டாங்க, தெரிஞ்சாலும் பண்ண மாட்டாங்க. இந்த அரசு அப்படி பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கொடுக்குறாங்க. போன எம்எல்ஏலாம் ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன்னா எல்லோரும் திருட்டு பசங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன், திருட்டு பசங்க திருடுனாங்க, ஊழல் பண்ணாங்க, எதுவும் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. இது ஏன் கருத்து கிடையாது. ரைட், அடுத்து வடகிழக்கு பருவமழைக்கு சென்னை மாநகராட்சி 58.15 கோடி ஒதுக்கியிருக்கு. 200 வார்டுக்கும் தலா 5 லட்சம் முன்னெச்சரிக்கை பராமரிப்பு, 15 மண்டலங்களுக்கு சாலை சீரமைப்பு, 22 கோடி ரூபா. சரிங்களா? ஸோ இதில் 150 உயர்திறன் மோட்டார் ப்ளஸ் 500 டிராக்டர் பம்புக்கு 26 கோடி ரூபா. வார்டுக்கு 5 பேர் வீதம் கூடுதலாக 1000 பணியாளர்கள் இதில் பார்த்தா பயனடைஞ்சிருக்காங்க. சென்னை உறவுகளே, உங்கள் வார்டில் இந்த வேலை தெரியுதான்னு கவனித்து சொல்லுங்கள். மழை வந்தப்புறம் பேசுவதை விட இப்போவே கவனிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்னைக்கு நடக்கிற தம்ம சக்கர பரிவர்த்தனை திருவிழாவில் கலந்துக்க போகிற தமிழக பௌத்தர்களுக்கு நபருக்கு அதிகபட்ச 5,000 பயண மானியம் அரசு அறிவிச்சிருக்கு. நான் சொல்லியிருந்தேன். ஸோ விண்ணப்பம் மாவட்ட ஆட்சி அலுவலகம்ல அல்லது பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்லாமல் கடைசி தேதி நவம்பர் 15
அங்கே அந்த தேதியும் கிடைக்குது. ஸோ முழு விவரம் வந்து பார்த்தீங்கன்னா www.bcmbcmw.tn.gov.in தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்மளுடைய முக்கியமான செக்மெண்ட் எதிரொலி. இப்போது மற்ற கட்சி மேடைகளில் நேற்று என்ன ஒழிச்சதுன்னு பார்ப்போம். மேகதாது மேட்ரு என்னன்னா, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சாருங்க. மேகதாது என்பது இந்த கட்சி அந்த கட்சியின் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டு பிரச்சனை அப்படின்னு தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி டெல்லியில் அழுத்தம் கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சார். கர்நாடகா முதல்வர் 3 மாதத்தில் 3 தடவை டெல்லி போனதையும் ஒப்பிட்டு பேசியிருக்காருங்க. ஸோ கோரிக்கையோட அரசியல் விமர்சனம் சேர்ந்து தான் வருது. ஸோ ஆனால் அனைத்து கட்சி கூட்டம்ங்கிற யோசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உறவுகளை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இதை நீங்கள் நிச்சயமாக வந்து கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். அனைத்து கட்சி கூட்டம் தேவையா தேவையில்லையா? அடுத்தபடியாக தாவேகா அமைச்சர்கள் சிலர் வந்து இந்த பேரவையில் வந்து முதல்வர் விஜய் வருங்கால பிரதமர்னு சொன்னதை பற்றி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸோட முகம் ராகுல் காந்தி, தமிழக கூட்டணியோட முகம் விஜய், அவர் தலைமையில் நல்லாட்சி அமைக்க தான் காங்கிரஸ் ஆதரவு தந்தது, முதல்ல ஆதரவு தந்ததே காங்கிரஸ் தான். ஸோ தொண்டர் உற்சாக கோஷங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல தேவையில்லைன்னு சேர்த்து சொல்லிட்டாப்புல. ஸோ கூட்டணிக்குள்ளே இருக்கிற இந்த பேலன்ஸ் பேச்சு கவனிக்க வேண்டிய ஒன்று. அடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு, ஓகேவா? ஸோ வீத லீடர்ஸ் அமைப்பு நிறுவனர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. கடந்த 1 மாதத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்து சொன்னதுக்காக 25க்கும் மேற்பட்ட நபர்கள் மேலே வழக்கு இல்லை கைது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனநாயக குரல்களுக்கு இடம் தரணுன்றது தான் கோரிக்கை. இது அவரோட குற்றச்சாட்டு. இதில் ஒவ்வொரு வழக்கோட விவரமும் தனித்தனியாக வெரிஃபை ஆகணும். ஆனால் கருத்து சுதந்திரம்ங்கிற கேள்வி எப்போவுமே முக்கியமான ஒரு கேள்வி தான். எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதை நாம் கண்ணில் வச்சுருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பாஜகவோட தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மருத்துவ காப்பீட்டு திட்டங்களில் மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் பங்கு எவ்வளவு, ஸோ மாநில அரசோட பங்கு எவ்வளவுன்னு வெளிப்படையாக சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ மத்திய மாநில கிரெடிட் விவகாரம் இது தொடர்ந்து வர அரசியல் விவாதம் தான். பதில் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து தப்புனா தப்பு. இப்போ நேர்மை மூளை இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. ஸோ அதை பேசியே ஆகணும். அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட பொள்ளாச்சி பக்கத்தில் ஊஞ்சவேலாம்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு வரை 150க்கும் மேற்பட்ட பசங்க படிக்கிற பள்ளி அது, சரிங்களா? அங்கே குடிநீர் குடித்த 15க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து பார்த்தா கண் எரிச்சல், தொண்டை எரிச்சல், வயிற்று வலின்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்காங்க. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தண்ணியில் சுத்தம் பண்ணுற வேதிப்பொருள் கலந்துருக்கலாம்ங்கிற சந்தேகம் சொல்லப்படுது. சரியான காரணம் அதிகாரப்பூர்வமாக விசாரணை தான் தெரியும். நேற்று தான் நாம் 673 கோடி புற்றுநோய் இயக்கம் 25 லட்சம் காப்பீன்னு பெரிய அறிவிப்புகளை பார்த்தோம். அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் தான். ஆனால் ஒரு அரசு பள்ளியில் பசங்க குடிக்கிற தண்ணி பத்திரமா இல்லைன்னா அந்த அடிப்படை தப்பை பெரிய அறிவிப்புகள் மறைத்துவிடும். அதுதான் தப்புனா தப்பு. ஓகே. ஸோ பாதிக்கப்பட்ட எல்லா பசங்களும் சீக்கிரமாக நல்லா குணமாகிடணும். ஸோ இது எப்படி நடந்துச்சு, யார் பொறுப்பு, மற்ற பள்ளிகள் தண்ணீர் தர சோதனை நடக்குதா, கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் தெளிவாக இதை சொல்லணும். இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். தமிழக அரசே ஜஸ்ட் வாட்ச் அண்ட் கிளியர் இட். அடுத்ததாக நம்முடைய தொடர்கதை. ஸோ நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முக்கியமான அப்டேட்ஸ். முதலாவதாக 21 அதிமுக எம்எல்ஏ வழக்கு ஞாபகம் இருக்கா உறவுகளே? மே 13 நம்பிக்கை தீர்மானத்தில் கொரோனா உத்தரவை மீறி தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்கள் விவகாரம். அதில் 4 பேர் ராஜினாமா பண்ணாங்க. மீதி 21 பேர் மன்னிப்பு கேட்டதால தகுதி நீக்க நடவடிக்கை கைவிடப்பட்டுச்சு. ஓகேவா? இந்த முடிவை எதிர்த்து போடப்பட்ட பொதுநல வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இது தள்ளுபடி பண்ணிருக்கு. கட்சி தலைமையே மன்னிச்சிருக்கிற நிலையில் 3வது நபர் இதில் தலையிட முடியாதுங்கிறது நீதிமன்ற நிலைப்பாடு. இந்த சட்ட போராட்ட அத்தியாயம் இதோட முடிவுக்கு வருது. ஸோ ராஜினாமா எம்எல்ஏக்கள் தொடர்பான தனி வழக்கு தொடருதுங்க. அதை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து வழக்கு. அரசு நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதை யாரும் தடுக்கலைன்னு உயர்நீதிமன்றம் நேற்று தெளிவுபடுத்திடுச்சுங்க. இந்த மத்திய உள்துறை சுற்றுகை வந்து பார்த்தீங்கன்னா வேறு பாடல் வரிசை பற்றினதும் அமர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கு. ஸோ தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு உறவுகளே. ஸோ முடிவு வந்தது நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நீட் விவாதம். நேற்று பேரவையில் நீட் தேர்வு பற்றி ஒரு சுவாரஸ்யமான மூவழி வாதம். காங்கிரஸ் தரப்பு நீட் எங்கள் ஆட்சியில் வந்ததுன்னு உண்மைதான், ஆனால் பாஜக ஏன் நிறுத்தலன்னு கேள்வி. பாஜக தரப்பு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வந்தது, மத்திய அரசால் நிறுத்த முடியாதுன்னு பதில். அதிமுக தரப்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றம் சட்டம் போட்டு மாற்றின முன்னுதாரணங்களே இருக்குன்னு ஒரு வாதம். எங்கெல்லாம் பார்த்தா எப்படி லூசு மாத்துதா? நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஸோ 3 பேரும் 3 திசையில்
தீர்வு இல்லைங்க, விவாதம் தான் தொடரும். சிம்பிளி வேஸ்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சும்மா மாற்றி மாற்றி வச்சு ஊட்டுறாங்க, சிம்பிளி வேஸ்ட். ஸோ அடுத்து நம்ம டிவிஏசி சோதனை அதிரடி அடிபொலி. அதாவது மின்வாரிய டிரான்ஸ்ஃபார்மர் கண்டக்டர் கொள்முதலில் வந்து பார்த்தீங்கன்னா 1028 கோடி முறைகேடு நடந்திருக்கிறதா வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு முழுக்க 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நாளில் சோதனை நடத்தியிருக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உட்பட மின்சாரத்துறை அமைச்சர் முன்னாடியே வெளியிட்ட வெள்ளை அறிக்கையோட அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள், சரிங்களா? ஸோ அவர் வந்து அது அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரணை நடந்துகிட்ருக்கு. இப்போது டிவிஎஸ்சிலாம் போயிட்டுருக்காங்க. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியோட முன்னாள் உதவியாளர் வீரும் சோதனையில் வந்து அடங்கும். எப்படி அமைச்சர், முன்னாள் அமைச்சர் போனால் லாஜிக்கு முன்னால் அவருடைய வாகன ஓட்டி, அவரோட ஹவுஸ் கீப்பிங் புருஷன், ஹவுஸ் கீப்பிங் சொந்தக்காரன், இந்த பக்கம் தோட்டக்காரன், கீட்டக்காரன், முழு பெயரும் உள்ள பெயர் தான் போல இருக்குது. எல்லா வீட்டுக்கும் போயிடுவாங்க போல இருக்குது. ரைட்டு, ஓகே, கரெக்ட், நல்ல விஷயம் தான். ஸோ வழக்கு விசாரணை நிலையில் இருக்குது. யார் குற்றவாளி நீதிமன்றம் தான் சொல்லணும். ஆனால் 1028 கோடிங்கிற எண்ணிக்கையே இந்த வழக்கோட இடையே சொல்லுது. 1028 கோடிலாம் அவர் பண்ணியிருக்க மாட்டார், ஒரு 1000 கோடி பண்ணியிருப்பார். 28 கோடி கம்மி. ஸோ அடுத்த தகவல்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக இதில் ஒரு புது டைமென்ஷன் இருக்குது. இதில் கர்நாடகா சுட்டு கொண்டாங்களே அந்த வழக்கில் உயிர் தப்பின நபரோட வீடியோ ஒன்று வந்திருக்குங்க. அதில் அவர் பயத்தையும் அதிகாரப்பூர்வ விளக்கம் மேலே சந்தேகத்தையும் வெளிப்படுத்தியிருக்காருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 தரப்பு கதை இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, வனத்துறை சொல்கிறது ஒன்று, உறவினர்கள் சொல்கிறது இன்னொன்று. 15 லட்சம் நிவாரணம், 7 வனத்துறையினர் மேலே வழக்குன்னு நடவடிக்கை ஏற்கனவே வந்திருக்கு. விசாரணை எங்கே போகுது நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மேட்டர் மூட போகிறது கிடையாது. ஸோ மற்ற ஓப்பன் கதைகள், நம்மளுடைய தொடர் கதையில் ஓப்பனில் இருக்கிற அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழியில் சொல்லிடுறேன். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சிபிஐ விசாரணை தொடருது. இன்றைக்கி புது அப்டேட் இல்லை. கரூர் வழக்கில் உச்சநீதிமன்ற விசாரணை அக்டோபர் 7 அதுவரை காத்திருக்கணும். ராமேஸ்வரம் 9 மீனவர்கள் இலங்கை சிறையிலிருந்து விடுவிப்பு இன்னும் எதுவும் அப்டேட் இல்லை, ஃபாலோ பண்ணுறோம். மேகமலை விவசாயிகள் விவகாரம், மேகதாது நீர் விவகாரம், கோவை அமுதன் வழக்கு, திருவொற்றியூர் வழக்கு, டாஸ்மார்க் விசாரணைகள், அதிமுக உள்கட்சி விவகாரம், பரந்தூர் ஏகனாபுரம் விவகாரம், 2021 வெள்ள அறிக்கை விவகாரம், 151 மருத்துவ இடங்கள் விவகாரம், நேற்று முதல் நாள் சொன்ன அந்த கல்லூரி சுற்றறிக்கை விவகாரம், இது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி புது அப்டேட் இல்லை. எதுலேயும் அப்டேட் வரல, வந்தால் சொல்ல முடியும். ஸோ வந்தோடனே சொல்லிடுறேன், ஓகேவா? அடுத்ததாக மக்கள் கோரிக்கை அண்ட் மக்களுக்கான நலன்கள். நம்ம கோரிக்கை போர்டில் இன்றைக்கி என்ன நிலவரம் பார்ப்போம். நேர்மையாக சொல்லணும்னா இந்த போர்டில் இருக்கிற எந்த கோரிக்கைகளுக்கும் நேற்று புது தீர்வு அறிவிப்பே வரல. ஆனால் நம்ம இந்த போர்டை மறக்கலைங்க, ஃபாலோ பண்ணிட்டே வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க. எண்ணூர் அந்த ஆற்றுல மீன் சாவு விவகாரத்தில் மீனவர்களோட இழப்பீடு கோரிக்கைக்கு அரசு பதில் இன்னும் பெண்டிங். ஊட்டி மினி பஸ் விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகி பதில் இன்னும் இல்லை. கம்பம் ரேஷன் கடை விவகாரம் எம்எல்ஏ ஆய்வுக்கு அப்புறம் மானிட்டரிங்கில் வந்து இருக்குது. விவசாய இலவச மின் இணைப்பு வந்து தாமதம். காசிமேடு 7 படகுகள் விடுவிப்பு, டாஸ்மார்க் QR பேமெண்ட் புகார், விழுப்புரம் கல்லூரி விடுதி மின்சாரம், முத்துப்பேட்டை குடிநீர், சத்தியமங்கலம் வடிகால், அதுக்கப்புறம் வாலாஜாபாத் மின்கம்பி உயிரிழப்பு அக்கௌண்டபிலிட்டி, இது எல்லாம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்கிறவங்களே. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்டிங்கில் நான் மொத்தமாக வச்சுருக்கிற அக்கௌண்டபிலிட்டிக்கான விஷயங்கள். ஓகேவா? ஸோ பதில் வந்தோன்னு அவங்க சொல்லிடுறேன். சரி, இது எல்லாத்துலேயுமே இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது அப்டேட் இருக்குது, அது அந்த ஏரியா நீங்கள் இருக்கீங்க, இப்போ நான் சொன்ன அப்டேட்ஸில் ஒவ்வொன்றா சொன்னேன் இல்லையா, அது அந்த ஏரியா நீங்கள் இருக்கீங்க, இந்த விஷயம் பற்றி ஒரு அப்டேட் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க. மேட்ரை உடனே சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்து உங்களுக்கான தகவல், அதாவது மக்களுக்கான தகவல். இன்றைக்கி ஆகஸ்ட் 20 TNPSC Group 2A தேர்வுக்கான அரசோட இலவச ஆன்லைன் கோச்சிங் தொடங்குதுங்க. போட்டித் தேர்வு எழுதுகிற உறவுகள் வீட்டில் தயார் பண்ணுற பசங்க இருந்தால் அதை தவற விடாதீங்க. பதிவு தொடர்பான அதிகாரப்பூர்வ முழு விவரம் கிடைச்சதும் இங்கேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உறவுகளே. அடுத்ததாக FIR NRS சென்னை போலீஸ் நேற்று வெளியிட்ட தகவல்கள் சுருக்கமாக. நேற்று மொத்தம் 10 வழக்குகள், 16 பேர் கைது. இதில் கொலை முயற்சி வழக்கு 2, கொள்ளை வழக்கு 3, பெண்களுக்கு தொல்லை கொடுத்த வழக்கு 3, சட்டவிரோத மது விற்பனை 1, அதே மாதிரி வீட்டு திருட்டு NBW வழக்கு 1. கைதானவங்களில் 2 பேர் ஏற்கனவே பல வழக்குகளில் சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரி ஷீட்டர்கள். அதாவது இதோட நேற்று காவல் ஆணையம் நடத்தின பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாளில் 67 மனுக்களை வந்து நேரடியாக பெற்றிருக்காரு நம்மளுடைய கமிஷனர் ஆஃப் போலீஸ். உங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் நடவடிக்கை இல்லை, அந்த லோக்கல் ஸ்டேஷனில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது, நீங்கள் நேராக வந்து பெட்டிஷனை கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னும் நல்ல விஷயம், காவல் கரங்கள் திட்டத்தில் 70 வயசுக்கு மேற்பட்ட மூத்த பெண்மணி ஒருத்தர் மீட்கப்பட்டு குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டிருக்காங்க. அருமையான அந்த ஒரு திட்டம் அது காவல் கரங்கன்றது. 2021 இந்த திட்டத்தில் மொத்தம் 10,522 பேர் குடும்பத்தோடு சேர்ந்துருக்காங்க உறவுகளே. வீட்டில் மூத்தவங்க தொலைஞ்சு போனால்
அவசர சூழ்நிலை இந்த 24 மணி நேரம் எண்ணை வந்து குறித்து வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. 9447171100 சரிங்களா. ஸோ நம்மளுடைய பாட்டி தாத்தா யாராக வேணா இருக்கட்டும், வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா மிஸ் ஆகிட்டாங்க தெரியாமல் எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா உடனடியாக நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், லேட் பண்ணுறாதீங்க. எப்பவும் போல் வழக்கமான நினைவூட்டல்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த மகளிர் உதவி 181 அவசரம்னா உடனே கால் அடிங்க, சைபர் மோசடி 1930 அவசரம்னா 112 இதெல்லாம் மறந்துடாதீங்க உறவுகளே. அடுத்ததாக நாளை என்ன, அதாவது இன்னைக்கு கோவளத்தில் 31வது தென்மாநில முதல்வர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் முதல்வர் விஜய் துணைத் தலைவர் பொறுப்பில் பங்கேற்கிறாரு. நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ காவிரி விவகாரத்தில் கர்நாடகா முதல்வரோட தனி பேச்சுவார்த்தை நடக்குமான்னு எதிர்பார்ப்பு இருக்குது. நடந்தால் நாளைக்கு நான் விவரமாக சொல்கிறேன். 3 அடுக்கு பாதுகாப்பில் 200க்கும் மேற்பட்ட போலீஸ். கோவளம் பக்கம் போகிறவங்க கொஞ்சம் நேரமாக போயிடுங்க, பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஓகேவா? ஓகே. இன்றைக்கே டிஎன்பிசி இலவச கோச்சிங்கும் தொடங்குது. அதாவது எண்ணிக்கை இப்போ சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ அது பற்றி முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி பற்றி திரும்ப ரிப்பீட் பண்ண அவசியம் கிடையாது. அடுத்ததாக பொறியியல் துணை கலந்தாய்வு விண்ணப்பம் ஆகஸ்ட் 31 வரை, கலந்தாய்வு செப்டம்பர் 3லேருந்து 7 வரை. வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தால் நினைவுபடுத்துங்க. செப்டம்பர் 1 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற விசாரணை. அதே தேதியில் கோயில்களில் மொபைல் கவுண்டர் அமைக்க அரசு வச்சிருக்கிற இலக்கு தேதியும் வருது. அக்டோபர் 7 கரூர் வழக்கில் உச்சநீதிமன்ற அடுத்த விசாரணை. அடுத்ததாக என்னங்க நம்மளுடைய குடும்ப பேச்சு. உறவுகளே, சின்ன விஷயம் ஒன்று, இந்த ஷோ ஒவ்வொரு நாளும் நடக்கிறது காரணம் உங்கள் கமெண்ட்கள் தான். நேற்று கமெண்ட்டில் வந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், படித்தேன். கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எப்பவும் போல் காலை குரல் நிகழ்ச்சி உங்களை தினமும் காலை 6 மணிக்கு வந்து சேர்ந்தடையும். ஸோ உங்கள் பகுதியில் நடக்கிற பிரச்சனை தகவல் எதுவாக இருந்தாலும் உறவுகளின் குரல் மூலமாக நீங்கள் வாய்ஸ் நோட்டில் அனுப்புங்க. முக்கியமான தகவல்களை உடனே செய்தி அட்டையாக எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் போடுவோம். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம ஒரு பெரிய செக்மெண்ட்டாக அதை போட்டோம், தனி ஒரு வீடியோவா. பட் நோ, இனிமேல் நியூஸ் கார்டாக உங்களுக்கு வந்துடும். உறவுகளே, இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வீடியோ ஆரம்பிக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஸோ அரசியல் மேடையில் இன்றைக்கி 3 மணிக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் மறந்துடாதீங்க, மறக்காமல் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வரும், இருந்தாலும் அலாரம் வச்சு பாருங்கள். ஓகேவா? வீடியோ முழுமையாக பார்த்த உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போது பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. புது உறவுகளாக இருந்தால் டக்குன்னு பண்ணிடுங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை இன்றைக்கி 3 மணிக்கு அதுக்கப்புறம் எப்பவும் போல் காலை குரல் நிகழ்ச்சி நம்ம சந்திக்க போகிறோம். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை, see you.